தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் அமானுஷ்யம் மட்டுமல்ல, சோடி பிரசுரத்தின் மூலமாக அற்புதமான நிலையை எல்லாம் ஒவ்வொரு மாதமும் நான் உங்கள் நலன் பொருட்டு இறையருளாலும் குருவருளாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்போது ஆனி மாதம், இந்த ஆனி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். அதே நேரத்தில் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேங்க, எத்தனையோ காலமாக நான் சோழி பிரசன்னம் ஜோதிடம் பார்த்து வந்தாலும் கூட என்னை நேரில் சந்திப்பவர்களும் சரி, இந்த யூடியூப் மூலமா என்னை பார்க்குறவங்களும் சரி, ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல்ல நம்ம என்ன தசை நடக்குதுன்னு நமக்குன்னு பார்க்கணும். நல்ல தசா புத்தி மட்டும்தாங்க ஒரு முழுமையான தீர்வு. கிரகங்கள் மாறுவதோ, கிரகங்கள் இடப்பெயர்ச்சி செய்வதோ, நவ கிரகங்களுடைய இருப்போ, சூழ்நிலை மட்டுமே ஒரு தெளிவான முடிவை தந்து விடாது. முதல்ல நம்ம உங்களுடைய என்ன தசை நடக்குது, என்ன தசா புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. முடிந்தால் நம்முடைய நலன், நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய மனைவி பிள்ளைகள், அவங்களுடைய தசா புத்தியும் தெரிஞ்சுக்க. ஒரு பெண் ஜாதகம் பார்க்க வராங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. உங்க கணவனுடைய தசையும் புத்தியும் தெரிந்து கொள்ளுங்கள். அப்பதாங்க துல்லியமா சொல்ல முடியும். அதாவது கிரகங்கள் நம்ம எந்த நிலையில இருந்தாலும் கூட அந்த தசை தான். சனி தசை நடக்குது, புதன் திசை நடக்குது, சூரிய தசை நடக்குது, சுக்கிர திசை, அந்த தசையை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல்ல நீங்க உங்க ராசி என்ன, உங்க நட்சத்திரம் என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது என்பதை மட்டும் தெரிந்து வைத்துக் கொண்டாலே போதும். நாம் ஜோதிடம் கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் முழுமையாக புரிந்து கொள்ளலாம். வணக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆனி மாதம், இந்த ஆனி மாதம் தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு அருமையான மாதம் தான். எடுத்த உடனே இப்படி நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். காரணம், கிரகங்கள் சாதகமாக, ஒரே ஒரு கிரகம் சனி பகவானுடைய பார்வைன்னு சொல்லுவாங்க. சனி பகவானுடைய பார்வை 3, 7, 10 நேரா பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை 10ஆம் பார்வையாக தனுசு விடுகிறது. சனி பகவானுடைய பார்வை பட்டா அப்படியே எல்லாம் போச்சுங்க. ஐயோ, சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது, அதெல்லாம் இல்லைங்க. சனி பகவான் யாரை தண்டிப்பார்? தவறான பாதையில் செல்பவர்களும், தவறான மனசால சிந்திப்பவர்களும், தவறான பழக்க வழக்கம் உடையவர்களை மட்டும்தான் அந்த 10ஆம் பார்வை. அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. சனி பகவானுடைய பார்வை தரக்கூடிய கெடுபலங்களை எல்லாம் குரு பகவான் தவிர்த்து விடுவார், இல்ல தகர்த்து விடுவார். அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு சாதகமாக இருப்பதனால பிள்ளைகளால் இருந்து வந்த தொல்லைகள் அகலும், மனக்குழப்பங்கள் தீரும், ஒரு நிம்மதி கிடைக்கும். சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கிய விலையே என்ற கலைஞர்களுக்கெல்லாம் அந்த கரு திருவாக உருவாகின ஒரு அருமையான சந்தர்ப்பம். குறிப்பாக இந்த மாதம் பிள்ளைகளால ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமையும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, குறிப்பா சொல்ல போனீங்கன்னா, ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடியவன் சூரியன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மற்ற கிரகங்கள் பலனை தர யோசித்தாலும் தாமதப்படுத்தினாலும் இவன் இருந்தா போதும். அவன் தான் ஆத்மகாரகன் சூரியன். சூரியன் சாதகமாக இருப்பதனால காரியங்களை முடிப்பீர்கள். சனி தரக்கூடிய அந்த கெடுபலனை குறைக்கின்ற ஒரு கவசமாக இருந்து இந்த ஆனி மாதம் முழுவதுமே ஆத்மகாரகன் காத்து நிற்பான் சூரியன். அதே நேரங்கள் உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாக, அந்த எண்ணங்கள் என்னங்க? ஒரு நல்ல திருமண வாழ்வு, அதுதானே நமக்கு அடிப்படை. யாரிடமும் சென்று நில்லாத ஒரு நிலை, ஒரு குடிசையாயினும் நமக்கு சொந்தமான ஒரு வீடு, அழகான மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல கணவன், நல்ல வாழ்க்கை, அருமை. அதை அமைகின்ற அற்புதமான தருணம். ஒரு பொன் வைக்கின்ற இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஆத்மகாரகன் சூரியன் இந்த மாதம் தருகின்றார். சனியினுடைய 10ஆம் பார்வையை தடுக்கின்ற ஒரு கவசமும் அவன் தானே. அதே நேரம் 4ல் அர்த்தாசிரம சனி, குடும்பத்துல குழப்பங்கள் அகலும். 3ல் யாருன்னா யோககாரகன் ராகு மன தைரியத்தை கொடுப்பார். நீங்க யோககாரகன் பொன்னையும் பொருளையும் மட்டும் தருவோம் அல்ல, மன தைரியம் ஒரு மனிதனுக்கு வேணுமென்றால் அது ராகு தேவைங்க. அதனால நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து நீண்ட தூர தொழில் செய்திருப்பார்கள், சிலரெல்லாம் வெளிநாடு அமைந்திருப்பார்கள், சிலரெல்லாம் குடும்பத்தை விட்டு தவித்து போயிருப்பார்கள். கவலைப்பட விட அந்த நிலையை மாறுகின்ற நிலையை ராகு பகவான் தருவார். குறிப்பா 3ல் ராகு மன தைரியத்தை கொடுப்பார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துல சனி, அஷ்டமத்துல குரு, அதே கலத்திரகாரகன் சுக்கிரனும் சஞ்சரிப்பதனால மனதை உறுதி செய்து கொண்டு கொஞ்சம் சிக்கனமா செலவு செஞ்சா போதும்.
அற்புதமான பலன்களை தரப்போகின்ற எதிர்கால நலனை நினைத்து ஒரு பயம் அடி வயிற்றுல இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த நிலை மாறும். ஒரு மனிதனுக்கு வந்து பயம் இருக்கக்கூடாது. எது வந்தாலும் சந்தித்து விடுவோம் என்று நேர்கொண்ட அந்த ஒரு நிலையை தரக்கூடியவன் தான் ராகு. அந்த ராகுவும் செவ்வாயும் சூரியன் இந்த 3 கிரகங்களும் இந்த மாதம் முழுவதும் துணை இருப்பதனால சனி தரக்கூடிய பலன்களை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார். யாருன்னா அஷ்டமத்துல 2 பேர் சஞ்சரிக்கிறாங்க. அஷ்டமத்துல குருவும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதனால மனதை ஒரு உறுதி, ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். குறிப்பா சொல்ல போனீங்கன்னா எதுலையுமே எச்சரிக்கை, ஒரு கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. பேசுகின்ற பேச்சு, செய்கின்ற செயல் அத்தனையுமே கவனமாக இருந்துவிட சில இழப்புகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையும் அமைந்துவிடும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்திலும் அதாவது புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொள்வதே சிறப்பு. பழகுவதிலும் பிரச்சனைகளில் தலையிடுவதும் மிக மிக ஜாக்கிரதையா இருக்கணும். பிறருக்கு ஜாமீன் போடுவதோ, பிறருக்கு வாக்குறுதி தருவதோ, நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே என்று சொல்வதே இந்த காலகட்டத்தில் வேண்டாமே. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இந்த காலத்தில் சிறப்பு. குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்துல நல்ல காலம் பிறந்து, அதே நேரம் எச்சரிக்கை அவசியம். விட்டு கொடுத்து சாதுரியத்தோடு நடந்து கொண்டாலே, என்னுடைய அனுபவத்துல சனி ஒருவர் தாங்க. சனி ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாம் அற்புதமான ஒரு யோக பலனை தர இருப்பதனால மனதுல ஒரு நிம்மதி, குடும்பத்துல ஒரு நிம்மதி, தெளிவில்லாமல் மெளமாய் இளமாய் என்ற குடும்ப நிலை மாறி அருமையான மாதங்கள், அற்புதமான மாதம் என்றுதான் சொல்லுவேன். வெறும் தன்னம்பிக்கை தைரியமும் தரக்கூடிய வார்த்தையை நான் என்றும் சொல்வதே இல்லை. நவ கிரகங்கள் அதே நேரத்துல நல்ல தசாபுத்தி நடக்குமாய் நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆணி மாதம். குறிப்பா சொல்ல போனா நீங்க செய்ய வேண்டியது உக்ர தெய்வம் அன்னை பிரத்யேகரா, அன்னை வாராய், இவருடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி, சத்துருக்கள் வலுவாக இருப்பதனால யாரை நண்பன் யாரை எது என்று புரிந்து கொள்ளாத ஒரு காலகட்டம். கவனமாக இருந்து விடுங்க. இந்த ஆணி மாதம் நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும். திருத்தணியை போயிட்டீங்கன்னா முருகனை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா செவ்வாய். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல பாத சனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வடிவங்க சரவேஸ்வரர். சரவேஸ்வரர் பொறுத்த வரைக்கும் நாம் எடைபடுவதற்கோ எண்ணுவதற்கோ எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி. ஒரு ரெக்கை சூழ்நிலை துர்க்கா, இன்னொரு ரெக்கை பிரத்யேகரா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வடிவம் முடிந்தார். எத்தனை ஆலயத்துக்கு போயிட்டோம், எத்தனை கோயிலுக்கு போயிட்டோம், எத்தனை நதிகள்ல நீராடிட்டோம். ஒரே ஒரு முறை இந்த ஆலயம் சென்று அரளிப்பூ மாலையோ அல்லது 51, 31 எலுமிச்சம்பழம் கொண்ட மாலையை அந்த சரபருக்கு வழிபட்டு அற்புதமான ஒரு அவர் அருள் மட்டும் துணை இருந்து விட்டால் இந்த மாதம் முழுவதுமே வெற்றி தான் உங்களுக்கு.